நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்டரி டிஎன்எஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா அதனால் செகண்டரி டிஎன்எஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ப்ரைமரி டிஎன்எஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த சர்வரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டர் நேம் பார்த்திங்கன்னா சர்வரு, இதோட ஐபி அட்ரஸ் பார்த்திங்கன்னா 192.168.1.250. இந்த செகண்டரி ப்ரைமரி டிஎன்எஸ் கான்செப்ட் பண்ணுறதுக்கு மொத்தம் 2 சர்வர் தேவை. அதில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரைமரி சர்வரில் வந்து ப்ரைமரி டிஎன்எஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ செகண்டரி டிஎன்எஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்னொரு சர்வர் தேவை. இப்போ இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா இது வந்து இது செகண்டரி சர்வர். இந்த கம்ப்யூட்டர் நேம் பார்த்தீங்கன்னா செகண்டரின்னு கொடுத்துருக்கேன். இதோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.1.251. ப்ரைமரி டிஎன்எஸோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 250. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரைமரி டிஎன்எஸ் பார்த்தீங்கன்னா இதான் இதோட ஐபி அட்ரஸ்ஸு, இதோட ஹோஸ்ட் நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரைமரி டிஎன்எஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன், ரிவர்ஸ் லுக்கப் ஜோன் ரெண்டுமே கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ ப்ரைமரி டிஎன்எஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து செகண்டரி டிஎன்எஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது எதுக்காக அந்த செகண்டரி டிஎன்எஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ப்ரைமரி டிஎன்எஸ் வந்து ஏதோ சம்திங் ஹார்ட்வேர் இஷ்யூ அல்லது வந்து ஏதோ சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னா அடுத்து வந்து கிளைண்ட் மிஷினுக்கு வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து அதுக்காக வந்து ஆல்டர்னேட்டிவாக பார்த்திங்கன்னா அந்த செகண்டரி டிஎன்எஸ்னு ஒரு ஆப்ஷன் நம்ம கொண்டு வரும். இது வந்து என்ன பண்ணணும்னா ப்ரைமரி டிஎன்எஸ் டவுன் ஆகும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த செகண்டரி டிஎன்எஸ் வந்து அதோட பேக்கப் டேட்டாஸ், அதோட கம்யூனிகேஷன், கிளைண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். கனெக்டிவிட்டி வந்து கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும். செகண்டரி டிஎன்எஸ் வந்து ஃபெயிலியர் ஆச்சுனாலும் ப்ரைமரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரைமரி ஃபெயிலியர் ஆச்சுன்னா செகண்டரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கான்செப்ட்டுக்காக தான், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா லோட் பேலன்ஸ். ஸோ ஏதாவது ஒரு டிஎன்எஸ் அவைலபிள் இல்லை அப்படின்னா இன்னொரு டிஎன்எஸ் வந்து அந்த இடத்த வந்து கவர் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த செகண்டரி டிஎன்எஸ்ன்ற கான்செப்ட்டுக்கே போகிறோம். ஓகே, இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து செகண்டரி கம்ப்யூட்டர் நேம் வந்து செகண்டரி இன்டர் சர்வரில் தான் வந்து செகண்டரி டிஎன்எஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேனேஜ், ஆட் ரோல், நெக்ஸ்ட்டு ரோல் பேஸை செலக்ட் பண்ணிக்க, நெக்ஸ்ட்டு டிஎன்எஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். இது வந்து ஃபியூ மினிட்ஸ்லேருந்து கம்ப்ளீட் ஆகிடும் இந்த இன்ஸ்டலேஷனு. இது கம்ப்ளீட் ஆகிட்டு வரட்டும். இதோட ஐபியும் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஐபியும் பார்த்தீங்கன்னா இஃப் கான்ஃபிக் போட்டிங்க அப்படின்னா 192.168.1.251. ஹோஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா செகண்டரி. ப்ரைமரி டிஎன்எஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வந்து இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்டரிக்கு ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சிங்க் ஆகும் செகண்டரி டிஎன்எஸில். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி டிஎன்எஸ் இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு டூல்ஸில் போய்ட்டு டிஎன்எஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டரி டிஎன்எஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன், ரிவர்ஸ் லுக்கப் ஜோன் எதுவுமே கான்ஃபிகர் ஆகலை. இப்போ வந்து ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஃபார்வர்ட் லுக் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஜோன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நம்ம இப்போ வந்து ப்ரைமரி பண்ண போகிறது கிடையாது, ஆல்ரெடி பண்ணியாச்சு. செகண்டரியை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் வந்து ஜோன் நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைமரியில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து அப்படியே இந்த ஜோன் நேமாக இங்கே கொடுக்கணும். ப்ரைமரியில் என்ன நேம் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ITTamilan.com கொடுத்துருக்கோம். அதை வந்து செகண்டரியில் கொடுக்கணும். நீங்கள் ITTamilan.com கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமரி டிஎன்எஸோட ஐபி தரணும்.
ப்ரைமரி டிஎன்எஸோட ஐபி என்னன்னு பார்த்தீங்கன்னா 192.168.1.250. இதை கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரைமரி டிஎன்எஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது, கனெக்ட் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா zone not load by DNS server. ஓகே, இது என்ன ரீசனுக்காக அப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைமரி டிஎன்எஸில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே போய்ட்டு ப்ரைமரி டிஎன்எஸ் வந்து ITTamilan.comனு கொடுத்துருக்கோங்க ஃபார்வர்ட் ஜோன். அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி போயிட்டு இங்கே என்ன பண்ணணும்னா zone ட்ரான்ஸ்ஃபரை வந்து அலோவ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து zone ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இது வந்து இந்த டிக்கு வந்து போடல அப்படின்னா இந்த டிக்கை போட்டுட்ருங்க. அலோவ் zone ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். டு எனி சர்வர், ஒன்லி டு சர்வர் லிஸ்ட் ஆன் நேம் சர்வர் டேப், ஒன்லி டு த ஃபாலோயிங் சர்வர். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஒன்லி டு த ஃபாலோயிங் சர்வர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்எஸோட செகண்டரி டிஎன்எஸோட ஐபி தரணும். ஓகேங்களா. 192.168.251 இதான் வந்து செகண்டரி டிஎன்எஸோட ஐபி. இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து இதுவும் வந்து ஓகே ஆகிடும். இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்து டிக் மார்க் விழுந்துருச்சு அப்படின்னா செகண்டரி டிஎன்எஸ் வந்து அவைலபிள்னு அர்த்தம். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அப்ளை. ஓகே. ஓகேங்களா. இது வந்து ப்ரைமரி டிஎன்எஸில் இந்த ஆப்ஷன் இந்த ஒரு ஸ்டெப்ஸ் மட்டும் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து செகண்டரி டிஎன்எஸ் போயிடுவோம். ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது. நம்ம அந்த zone ட்ரான்ஸ்ஃபர் வந்து அவைலபிள் பண்ணதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பாருங்களேன். ஸோ ப்ரைமரி இருக்கிற எல்லா பேக்கப்பும் பார்த்திங்கன்னா இந்த செகண்டரி டிஎன்எஸுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. நாங்கள் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எந்த ஒரு மேனுவல் என்ட்ரியும் போடலை, டைரெக்டாக அதில் கொடுத்துட்டு அந்த அலோவ் கொடுத்தும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ரிவர்ஸ் லுக்கப் வந்து ப்ரைமரி பார்த்தாச்சு. அடுத்து வந்து செகண்டரியில் வந்து எப்படி ஃபார்வர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து வந்து ரிவர்ஸ் லுக்கப் ஜோன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதே மெத்தட் தான், சேம் மெத்தட் தான். ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஜோன். நெக்ஸ்ட்டு செகண்டரி ஜோனை செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐபி வெர்ஷன் 4. நம்ம வந்து அதோட ஹோஸ்ட் ஐடி, நெட்வொர்க் ஹோஸ்ட் ஐடி மட்டும் தரணும். 192.168.1 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இதோட ஐபி 192.1.251 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். என்ன சொல்லுது, கேனாட் கிரியேட் த ஐபி இன்வெலிட் ரெக்கார்ட். ஓகே சரி, இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், ப்ரைமரி டிஎன்எஸோட ஐபி தரணும் 250. ஓகே தப்பாக கொடுத்துட்டேன். ப்ரைமரி டிஎன்எஸோட ஐபி தரணும். இது கொடுத்தோன்னே க்ரீன் கலரில் வந்துச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த செகண்டரியோடதையும் வந்து இங்கே வந்துருச்சு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த நாட் அலோடுன்னு சொல்லி zone நாட் அலோடுன்னு சொல்லி வரணும். பட் என்னென்னா நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரைமரி டிஎன்எஸில் வந்து இதில் போய்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டியில் போய் அலோவ் கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா, zone ட்ரான்ஸ்ஃபரு. ஸோ அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் வந்துருச்சு. இதுலேயும் அதே தான். இந்த இதுலேயும் போயிட்டு இந்த அலோவ் ப்ராப்பராக ஆல் zone ட்ரான்ஸ்ஃபர் அலோவ் ஒன்லி ஃபாலோயிங் சர்வர். இந்த ஐபி இது வந்து செகண்டரி ஐபி கொடுத்தனால ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து செகண்டரி ஜோன்லேயும் வந்து ரிப்ளிகேஷனாக ஆகிடுச்சு. ஓகேங்களா. ப்ரைமரியிலேருந்து செகண்டரிக்கு ரிப்ளிகேஷன் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ செகண்டரி சர்வரில் என்ன ஒரு ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து மேனுவல் என்ட்ரி போட முடியாது. ஒரு கிளைண்ட் ஆட் பண்ணாலும் இதில் வந்து ஆட் பண்ண முடியாது டேரெக்டாக. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், ரீலோடு, ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் மாஸ்டர், ட்ரான்ஸ்ஃபர் நியூ காப்பி ஆஃப் zone டு மாஸ்டர், ரெஃப்ரெஷ், எக்ஸ்போர்ட் லிஸ்ட்டு, இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வெளியில் வச்சு ரைட் கிளிக் பண்ணாலும் இதே தான் வரும், ரிவர்ஸ் லுக்கப்லேயே இதே தான் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், செகண்டரி zone வந்து டைரெக்டாக வந்து ரெக்கார்ட் க்ரியேட் பண்ண முடியாது.
இதுவே ப்ரைமரியில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், புதுசாக ஒரு ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணலாம் ஒரு டெஸ்டிங்காக. இதில் வந்து ஒரே ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். www1 அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுறேன். இதோட ஐபி பார்த்தீங்கன்னா 192.168.1.255 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கீழே வந்து கிரியேட்டிய பாயிண்டர் ரெக்கார்டும் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லி கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, டன். பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கார்டு க்ரியேட் ஆகிடுச்சு. அதே போல் ரிவர்ஸ் லுக்அப் ஜோன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி விழுந்துருச்சு. ஓகேங்களா? 255 ரெக்கார்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இது வந்து ப்ரைமரி டிஎன்எஸில் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து செகண்டரி டிஎன்எஸ்லையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் எதுவும் வரல. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ட்ரி இங்கேயும் விழுந்துருச்சு. அது வந்து ரெப்ளிகேஷன் பண்ணிடுச்சு. ப்ரைமரி டிஎன்எஸ் வந்து செகண்டரி டிஎன்எஸ்க்கு வந்து ரெப்ளிகேஷன் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு பியூட்டி இந்த டெக்னாலஜியில். ஸோ இப்போ வந்து ப்ரைமரி டிஎன்எஸில் வந்து அடுத்த இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு வந்து சோன் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து இதில் உள்ள சோன் வந்து ரெப்ளிகேஷன் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் இந்த சோன் ட்ரான்ஸ்ஃபர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆத்தரைசர் எஸ்ஓ. இது பார்த்தீங்கன்னா அது ப்ரைமரி டிஎன்எஸில் வந்து ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணி எவ்வளோ செகண்ட்லன்னா இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் இன்டர்வல் வந்து 50 மினிட்ஸு 10 மினிட்ஸு 1 டே இந்த மாதிரி டைமிங்கில் வந்து அது வந்து ரெப்ளிகேஷன் ஆகும். ப்ரைமரி டு செகண்டரிக்கு இந்த டைமிங்கில் தான் ரெப்ளிகேஷன் ஆகும். இல்லை உங்களுக்கு வந்து இமிடியேட்டாக வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு உடனே இமிடியேட்டாக ப்ரைமரியில் உள்ள செகண்டரிக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இமிடியேட்டாக ரெப்ளிகேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து செகண்டரி டிஎன்எஸில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீலோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா ப்ரைமரி டிஎன்எஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்து ரீலோட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் மாஸ்டர் அப்படி கொடுத்தீங்கனாலும் புது ரெக்கார்டு ஏதாவது க்ரியேட் ஆகிடுச்சுன்னா டேரெக்டாக அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். ஏன்னா நம்ம எதுவும் க்ரியேட் ஆகிறனால நமக்கு எதுவும் இப்போ டிஃப்ரெண்ட் தெரியாது. ஓகேங்களா? அதில் உள்ளது அப்படியே ஃபுல்லாக இங்கே எடுத்துகிட்டு வரும் புது ரெக்கார்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் அதை கொடுத்துருக்காங்க இந்த 2019 சர்வரில். இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இதில். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரைமரி சர்வர் செகண்டரி சர்வருக்கான டிஃப்ரென்சேஷன் இதுதான். ஸோ இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து 1 by 1 டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை வந்து ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா செகண்டரி டிஎன்எஸ் சர்வர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். செகண்டரி டிஎன்எஸில் வந்து ஃபார்வர்ட் லுக்கப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ரிவர்ஸ் லுக்கப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி இதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.